சொல்லி சினிமா தந்த கச்சிதமான ஒரு இயக்குனர்னே சொல்லலாம். பாக்யராஜ் இன்று மாரடைப்பு காரணமாக அவர் இவ்வுலகை விட்டு பிரிந்திருக்கிறார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வெள்ளாங்கோயில் அப்படின்ற ஒரு சிற்றூரில் தான் கிருஷ்ணசாமி அப்புறம் அமராவதி அம்மாளுடைய மகனா 1953ஆம் ஆண்டு ஜனவரி 7 அன்னைக்கு பிறந்தார் பாக்யராஜ். இன்னோட 73 வருடங்கள் கடந்திருக்கிறது. மாரடைப்பு காரணமாக இன்று மரணமடைந்திருக்கிறார். பியூசி படித்து தேர்ச்சி பெறாத இயக்குனர் பாக்யராஜ் 1977ஆம் ஆண்டே இயக்குனர் பாரதி ராஜாவுடைய அறிமுக படம் சொல்லி சினிமா தந்த கச்சிதமான ஒரு இயக்குனர்னே சொல்லலாம். பாக்யராஜ் இன்று மாரடைப்பு காரணமாக அவர் இவ்வுலகை விட்டு பிரிந்திருக்கிறார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வெள்ளாங்கோயில் அப்படின்ற ஒரு சிற்றூரில் தான் கிருஷ்ணசாமி அப்புறம் அமராவதி அம்மாளுடைய மகனா 1953ஆம் ஆண்டு ஜனவரி 7 அன்னைக்கு பிறந்தார் பாக்யராஜ். இன்னோட 73 வருடங்கள் கடந்திருக்கிறது. மாரடைப்பு காரணமாக இன்று மரணமடைந்திருக்கிறார். பியூசி படித்து தேர்ச்சி பெறாத இயக்குனர் பாக்யராஜ் 1977ஆம் ஆண்டே இயக்குனர் பாரதி ராஜாவுடைய அறிமுக படம் சொல்லி சினிமா தந்த கச்சிதமான ஒரு இயக்குனர்னே சொல்லலாம். பாக்யராஜ் இன்று மாரடைப்பு காரணமாக அவர்